ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுறவுத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் இருக்கு பாருங்க, அங்கிருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன்ஜினியரிங்கான ட்ரெயினி, அதாவது கெட் அப்படின்ற ஒரு பதவி தாங்க உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எதில் அப்படின்னா கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக், சிவில், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேச்சுலர் இன் ஏ, இதில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. அல்லது இந்த இயர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தா இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஜென்ரல் ஓபிசி அப்படின்னா 60% மதிப்பெண் எடுத்துருக்கணும். எஸ்சிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 55 மதிப்பெண் எடுத்தாவே போதுமானது அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அட் எனி ஆஃப் த ஐஎஃப்எஃப் கோ பிளான்ட் லொக்கேட்டட் பேன் இண்டியா, அதாவது இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். ஹவெவர் த பொசிஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டைஃபன் பற்றி சொல்லியிருக்காங்க. சேலரி கொடுக்குறாங்க. 65,000 ரூபாய் பெர் மந்த் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஸோ உங்களுக்கு அதர் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, கேன்டீன், வாஷிங், பிஎஃப் போன்ற எல்லாமே அடங்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா eligible candidate will be required to appear for prelim computer based online test in open environment using their own resource. அதாவது ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வீட்டிலேருந்து எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாங்க. ஸோ ஓன் ரிசோர்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர், லேப்டாப் மூலமாக நீங்களே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக ப்ரிலிமினரி ஆன்லைன் டெஸ்ட் வில் பி கால்டு ஃபார் த ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட் வைப்போம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செலக்ட் ஆகிறவங்க உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதை வச்சு உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் தாங்க உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க விருப்பம் இருக்கவங்க 30 ஏப்ரல் 2026 அதுக்குள்ளே இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கீங்க. அதாவது கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங்கான அப்ளிகேஷன்ஸ் இதுதான். இதில் போயிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன், ஸோ நேம் என்ன, மிடில் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அட்ரஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனுமே, மொபைல் நம்பர், என்ன கம்யூனிட்டி கேட்டகரி, என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, 12th பேச்சுலர் டிகிரி எல்லாமே ஆட் பண்ணுற மாரி இருக்கும். ஆட் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க முன்னாடி அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, என்னமான பொசிஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டுமே ஜாதி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், கிராஜுவேட்கான மார்க் ஷீட், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் ஃபைலை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணிவிட்டு பிளேஸ் இருக்குது, உங்கள் பிளேஸை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஒரு டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு இந்தியா முழுக்க வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஜாப் பற்றின எல்லா தகவலுமே வேணும் அப்படின்னா, அதாவது மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸையும் நம்ம இன்னொரு சேனலில் வச்சுருக்கோங்க. அதில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.